கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. அந்த ஆளோட பவரை பார்த்த உடனே சரக்க கண்டுபிடிக்காம இருக்க சரக்குல சென்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அந்த ஆளால கண்டே பிடிக்க முடியாது. மச்சான் சூப்பரா, வாசனையே தெரியல. இப்போ இதுக்கு பேர் தான் திருவேணி சங்கம தீர்த்தம். புரிஞ்சுதா மச்சான்? அது என்னடா திருவேணி சங்கமம்? ஜின்னு ஓட்கா பக்காடின்னு 3 சரக்கையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். போதுமாடா? ஓகே ஓகே. உங்களுக்கு விளக்கம் சொல்லி நான் வீணா போயிரும் போடுங்க. சர்ரா ஓகே வாங்கடா பிளே ஆரம்பிப்போம். ரெடி 1 2 3 செஞ்சிருவோம். மச்சான் நீ போடா. தம்பி என்ன தம்பி உங்களுக்குள்ள பிரச்சனை? நீ ஏதோ குடுங்குற, அவன் என் பாட்டிக்கு வேணுங்கிறான். பார்க்கடல்ல கரைஞ்சு எடுத்த அமிர்தமா இருக்கு இது உள்ள. மாஸ்டர் இது அதுக்கும் மேல மாஸ்டர். அதுக்கும் மேல மாஸ்டர். அதுக்கும் மேலையா? அப்படி என்ன அதுல இருக்கு? அவன் கையில வச்சிருக்கிறது சாதாரண தண்ணி இல்ல, திருவேணி சங்கமம் இருக்கே அதுல உள்ள புனித நீர். அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? திருவேணி சங்கமம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல என்னப்பா விசேஷம்? யாருக்கு தெரியும்? என்ன மாஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க? இந்த புனித நீரை கலைக்காகவே கலைவாணி படைச்சது. இத குடிக்கிறவங்க அவங்க சார்ந்த கலையில உச்சத்தை தொடுவாங்க. எப்படின்னா மியூசிக்னா இளையராஜா, டைரக்ஷன்னா மணிரத்னம், சூப்பர் ஸ்டார்னா நம்ம தலைவரு. அந்த மாதிரி. ஓ அப்ப அவளா இது குடிச்சிருப்பாளோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும் மாஸ்டர். அப்பா ராசுகுட்டி இந்த புனிதமான நீர் உனக்கு எப்படி கிடைச்சது? குட் क्वेश्चन. இப்படி இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். அது வந்து ஒரு குட்டி கதை மாஸ்டர். சொல்லு. இமயமலையில இருந்து ஒரு மகான் இவங்க ஊர் பக்கமா காலார நடந்து வந்துகிட்டு இருந்தாராம். காலார. அப்போ அவருக்கு பசி எடுத்திருக்கு. அவர் பல பேர்கிட்ட கையேந்திருக்காரு, யாருமே அவருக்கு சோறு போடல. ஆனா நம்ம ராசுகுட்டி இறக்கப்பட்டு பிச்சைக்காரத்தனமா பண்ணுட்டியும் வாங்கி கொடுத்திருக்கான். அவர் உச்சி குளிர்ந்து இந்த திருவேணி சங்கம புனித நீரை நம்ம ராசுகுட்டி கிட்ட கொடுத்திருக்காரு. ராசு கண்டினியூ. அது வந்து மாஸ்டர் நீங்களே சொல்லுங்க மாஸ்டர், இவ்வளவு அபூர்வமான நீரை நான் இந்த பக்கிக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே கூடாது. கொடுக்காத. அதான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றேன் மாஸ்டர். இவன் துரத்திட்டே வரான். இந்த நீரை நான் என் பாட்டிக்கு கொடுக்க வச்சிருக்கேன். என் பாட்டி சின்ன வயசுல இருந்து பெரிய கரகாட்டக்காரியா வரணும்னு ஆசைப்பட்டுச்சு. இத அதுக்கு கொடுத்து அத பெரிய இன்டர்நேஷனல் கரகாட்டக்காரி ஆக போற மாஸ்டர். தம்பி கைய கொடுப்பா. வாங்க மாஸ்டர், வாங்க. ராசுகுட்டி கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். இந்த வரேன். பாத்து போங்க மாஸ்டர். மாஸ்டர் ராசுகுட்டி சொல்லு செல்லுக்குட்டி. என்னடா மாஸ்டர் இப்படி பேசுறான்னு தப்பாவே நினைக்க கூடாது. இல்ல மாஸ்டர், உன்னுடைய பாட்டி வயசானவா. இத அவளுக்கு கொடுத்து அவ என்ன பெருசா சாதிக்க போறா? அதை விட என்ன மாதிரி வயசுலயும் கலையிலையும் வசந்த வாழ கொடுத்தா உனக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும் தம்பி. நல்லா யோசனை பண்ணி பாரு. ரொம்ப யோசிக்காத ராசுகுட்டி, நேக்கு கொடுத்துரு. இந்த பகவான் உன்னை ரொம்ப சேமமா வச்சிருப்பார். சரி மாஸ்டர், இத நான் உங்களுக்கே தரேன். ஆனா நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய மாஸ்டர் ஆயிட்டா என்ன மறந்துட கூடாது. என்ன உங்க செக்ரட்டரியா வச்சுக்கணும், ஓகேவா? கண்டிப்பா ராசுகுட்டி, நான் மாத்தி பேச மாட்டேன். உன்னை செக்ரட்டரியா வச்சுக்கிறேன். என்ன மாஸ்டர்? குடு. மாஸ்டர் ஏண்டா? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இந்த புனித நீரை ஒரே கல்ப்ல தான் குடிக்கணும். அப்பதான் பாடியில பவர் கிடைக்கும். கல்பா என்னது? மாஸ்டர்
ஒரே மடகுல குடின்னு சொல்றாப்புல. அப்படியா? ஆ, ஆமா குடிச்சிட்டா சமத்து குடிங்க, மாஸ்டர். குடிங்க. அவுட். சே. குருவே குருவே எனக்கு பரதம் கத்து கொடுங்க குருவே. மாஸ்டர் குருவே குரு நமஸ்காரம். ஏய், தையா தையா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருவே. வேண்டாம் மாஸ்டர். குரு 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 வேண்டாம் மாஸ்டர். குருவே. ஏதாவது காட்டுங்க மாஸ்டர். வேண்டாம் மாஸ்டர். மாஸ்டர் எம்பள மாதிரி இப்படி அடம்பிடிச்சு ஜீவா சார் வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு போற? அது ஒண்ணு இல்ல பூவே, இன்னைக்கு அந்த மாஸ்டர் அனன்யாக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கத்து கொடுக்க போறாராம். அதான் அத நீயும் தெரிஞ்சுக்கிட்டனா உனக்கு நல்லது இல்லப்ல. அதான் அவர் முக்கியமான விஷயம் சொல்லி தர போறாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது இந்த ராச பையன்ல அவன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான். என்ன நீ வர வர ரொம்ப கேள்வி கேக்குறிய, பேசாம வா. எப்படியோ சமாளிச்சாச்சு. கபடி 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 ஆ, கபடி, 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 கபடி. மச்சான், புடி, புடி. என்ன வெச்சு செய்யற இன்னைக்கு? மாஸ்டர் மாஸ்டர் குருவே கால காட்டுங்க குருவே. நான் சொல்றத கேளுங்க. கால காட்டுங்க குருவே. மாஸ்டர் அதெல்லாம் வேண்டாம் மாஸ்டர். ஆத்தா மகமாயி மகமாயி வந்துட்டியா? இந்த குழந்தைய பாக்குறதுக்கு வந்துட்டியா தாயே? குழந்தையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு ஆத்தா. நீ பூலோகத்துக்கு மேல இருந்து குதிச்சு வந்துட்டியா ஆத்தா? ஆத்தா சூலாயுதம் எங்க ஆத்தா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு ஆத்தா. ஆசீர்வாதம் பண்ணு ஆத்தா. ஐயோ ஆத்தா காணோம். இந்த ஆள் லூசா டம்பல இருக்குல, வாப்புல ஓடி போய்டுவான் வா. ஆத்தா 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 என்ன ஆசீர்வாதம் பண்ணு ஆத்தா. ஆத்தா ஆத்தா கால காட்டு ஆத்தா. யோ நான் தான் இல்லையா மாரியா என் பேரு. மாரியோ மேரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆத்தா கால காட்டு ஆத்தா. ஜீவா அங்க என்ன சத்தம்? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இந்த வணக்கம் மேடம். குடிச்சிட்டு வந்து கூட்ட அடிக்கிற டீ ஆத்திர மாஸ்டர் கூட தான் தொழில் மேல உள்ள பக்தியில சுத்த பத்தமா இருக்கான். இவ்வளவு பெரிய தெய்வீக கலைய குடிச்சிட்டு வந்து ஆடுற. இனிமே இந்த வீட்டு படிய ஏறின செருப்பு பிஞ்சிடும். இத பாரு, இனிமே இந்த ஆளு அனன்யாக்கு டான்ஸ் கத்து தர வேண்டாம். சரிங்க அக்கா. அந்த பொண்ணே அனன்யாவுக்கு நாளையில இருந்து டான்ஸ் கத்து தரட்டும், புரியுதா?
மச்சான் எஸ் சக்சஸ். ஐயோ வெயிட். இருக்கு மச்சான். என்னாச்சு தீபிகா? ஐயோ ஊர்லயே பெரிய மாஸ்டர்னு உன்னதானே நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்படி எல்லார் முன்னாடியும் குடிச்சு கூத்தடிச்சு என் மானத்தையே வாங்கிட்டியே உன்ன. தீபிகா என்னம்மா சொல்ற? நான் குடிச்சனா? நான் நேசிக்கிற கலை மேல சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் இல்ல, எங்க பரம்பரையே குடிச்சது இல்லம்மா. யோ பொய் சொல்லாதயா. உன் வாயில இருந்து தான் ஆல்கஹாலோட ஸ்மெல் வருதே. ஓஹோ, இவங்க வேலை தானா? இப்பதாமா எனக்கு விஷயமே புரியுது. இந்த பசங்க திரிவேணி சங்கமத்து புனித நீர்னு சொல்லி எனக்கு குடிக்க கொடுத்தாங்க. அத குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புமா. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. இந்த பட்டிக்காடு பரதநாட்டியம் கத்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு உங்களை ஏன் இன்ஃப்ளூயன்ஸ்ல கூப்பிட்டு அப்பாயிண்ட் பண்ணல, அது பொறுக்கல இவளுக்கு. அவளுக்கு வர வேண்டிய பணம் கட் ஆயிடுச்சு. அதான் இந்த பசங்களை விட்டு உங்களை குடிக்க வச்சு உங்க கரியரையே காலி பண்ணிட்டா. போச்சு. மாயா ஆண்டி சிட்டில இருக்கிற எல்லா பெரிய கிளப்லயும் மெம்பர். இனி நீங்க எந்த பெரிய மனுஷங்க வீட்லயும் அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது. உங்க வாழ்க்கையே போச்சு மாஸ்டர். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு யாரு பரதம் கத்து கொடுத்தா? அவ மட்டும் நீ பண்ண காரியத்தை பார்த்தா அவமானத்துல தூக்கில தொங்கிடுவா. பரதம்ங்கிறது இந்த நாட்டுடைய புனிதமான கலை. அத காசுக்காக யாரும் கத்துக்கிறது இல்ல. ஆனா நீ கேவலம் பணத்துக்காக கலையை தெய்வமா மதிக்கிற. என்ன அசிங்கப்படுத்திட்டியே. கலைக்காக கல்யாணமே பண்ணிக்காம கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்கன்னா என்ன போய் குடிகாரன ஆக்கி கலையோடைய புனிதத்தையே கெடுத்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஐயோ மாஸ்டர், நான் எதுவுமே பண்ணல. பேசாத. கை நிறைய கிடைக்கிற காசை விட கைத்தட்டல் வாங்குறத பெருசுன்னு கலையை உயர்வா நினைச்சு வாழ்றவனா? என்ன போய் காசுக்காக இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியே. நீ கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்திருப்பேனே. நான் வயிறெறிஞ்சு சபிக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. மாஸ்டர், இங்க நடந்ததுக்கும் பூங்குடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாஸ்டர். எல்லாரும் சேர்ந்து ஒரு கலைஞனை கொன்னுட்டேன். நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன். போங்க. பூங்குடி சார், எதுவும் பேசாதீங்க சார். நான் உங்ககிட்ட கேட்டேனா சார்? என்கிட்ட காசு இல்ல, உங்க தங்கச்சிக்கு பரதநாட்டியம் சொல்லி தர ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா? எதுக்கு சார் தேவையில்லாம அசிங்கப்படுத்துறீங்க? இல்லாத வீட்டு பொண்ணுனா உதவுறங்கிற பேர்ல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா சார்? நீங்க விளையாட்டா பண்ணது எவ்வளவு பெரிய வினையா வந்து நிக்குது பாத்தீங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணாதீங்க சார். நாங்க காசு இல்லாம இருக்கிறவங்க தான். நாங்க பெரிய சொத்தா நினைக்கிறது எங்க மானத்தை தான் சார். அதை கேவலப்படுத்தினா என்னால பொறுத்துக்க முடியாது சார். பூங்குடி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. போதும் சார். எல்லாருமா சேர்ந்து எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் சார். இனி ஜென்மத்துக்கும்
நான் இந்த வீட்டு படியை மிதிக்க மாட்டேன் சார். என்னை விட்டுருங்க. ஜீவா, அண்ணி அண்ணி நான் வேணும்னு எதுவும் பண்ணல அண்ணி. பூங்குடி என் கூடவே இருக்கணும், அவளை பார்த்துட்டே இருக்கணுங்கிற ஆசையில தானே அப்படி பண்ணேன். ஆனா அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அண்ணி. ஜீவா, இங்க பாரு, நீ கவலைப்படாத. அண்ணி எப்படியாவது பேசி பூங்குடிய மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன். ஜீவா, இங்க பாரு, நீ தைரியமா இரு, சரியா? இன்னுமாப்ல அந்த மாஸ்டர் சொன்னதே நினைச்சு புலம்பிட்டு இருக்க. அந்த சொட்ட மாஸ்டர் கொடுத்த சாபெல்லாம் பழிக்காது புள்ள. மாறி, அப்படி சொல்லாத புள்ள. அந்த மாஸ்டர் எவ்வளோ மனசு வெறுத்து பேசினாரு பார்த்தல. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பெரிய மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன் புள்ள. பரதங்கிறது நம்ம ஊரை பொறுத்த அளவில் பொம்பளை பிள்ளைங்க ஆடுற ஆட்டம் ஆடுறதா ஒரு நினப்பு இருக்கு. அதனால தான் பெரும்பாலும் ஆம்பளைங்க யாரும் அதை விரும்பி கற்றுக்கிறது இல்லை. அப்படியே 1-2 பேர் கற்றுக்கிட்டாலும் எல்லாரும் கேலி பேசியே அவங்கள காலி பண்ணிடுறாங்க. அதையும் மீறி ஒருத்தர் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காருன்னா அவருக்கு இந்த கலை மேலே எவ்வளோ பற்று இருக்கும். அவர் மனசு புண்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு நினச்சா வருத்தமாக இருக்கு புள்ள. சரி பூவே, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்ப அதையே நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்காம அடுத்த வேலையை பாருப்புல. இல்லை மாதிரி, அவர் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அவர் குருஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளை பாராட்டலனா கூட பரவாயில்ல, சபிக்கக்கூடாது புள்ள. தேவையில்லாமல் அவர்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அதை நினச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க பிரச்சனை இதுதான். அடுத்தவங்கள பத்தி யோசிச்சு 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 உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திப்பீங்க. அந்த விஷயத்த விட்டு தொலைப்புல. என் மனசு ஆறல மாதிரி. பெரிய மனுஷங்க சவகாசம் மன கஷ்டத்தை கொடுக்கணும் தான் நான் தயங்கினேன். பார்வதி பாட்டி கட்டாயப்படுத்தினதுனால தான் அனன்யாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க ஒத்துக்க வேண்டியதா போச்சு. நம்ம அங்கே போயிருக்கவே கூடாது மாதிரி. சரி பூவே, இனிமே நம்ம அங்க போக வேணாம். நீ அதே போட்டு குழப்பிக்காத, வா போலாம். பூங்குடி, என்ன பூங்குடி பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நடந்ததையெல்லாம் நீ இன்னும் மறக்கலையா? மறக்கிற விஷயமாக்கா அது? சாரி பூங்குடி. எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு? தப்பு என் மேலே தான். நீ சொன்ன உடனே நான் கற்றுக் கொடுக்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். உங்களுக்கெல்லாம் என்னை சீண்டி பார்க்குறதே விளையாட்டா போச்சு இல்லை? ஐயோ பூங்குடி, நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல. மாஸ்டர் விரட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணா அவர் உன்னை தப்பா நினைச்சிட்டாரு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இங்க பாரு பூங்குடி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அக்கா, வேண்டாம், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ அக்கான்னு சும்மா பேச்சுக்கு தான் கூப்பிடுறியா இல்ல நிஜமா பாசத்துல தான் கூப்பிடுறியான்னு எனக்கு தெரியல பூங்குடி. ஆனா நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நானும் உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதான். எனக்கு உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு அனன்யாக்கு பரதம் சொல்லி கொடுக்க வரணும். அக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. மறுபடியும் என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, மன்னிச்சிருங்க.